ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, முகாமையாளர்ண்டா யாரு? அவருக்கு தேவையான திறன்கள் என்ன? முகாமைத்துவ மட்டங்கள் என்ன? முகாமையாளர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? ராபர்ட் எல் கெய்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஹென்றி ஃபயோல் அவர் ரோலை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? வகைபாகங்கள் சம்பந்தமாக இந்த விடயங்கள் எல்லாம் நாம பார்த்திருந்தோம். ரைட், அதெல்லாம் முடிஞ்சு. முகாமைத்துவ கருமங்கள் என்று சொல்லி பார்த்திருந்தோம். 4 வகையான பிரதானமான கருமங்கள்: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று சொல்லி படிச்சிருந்தோம். ரைட். அதுல ஒரு பங்கமாக இருக்கிறது தான் என்னன்னு சொன்னா தீர்மானம் எடுத்தல். தீர்மானம் எடுத்தல்ங்கிறது முகாமைத்துவ கருமம் தான். ஆனா பிரதான கருமங்கள் இல்லை. ஆனா என்ன, திட்டமிடலோட நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுது. ரைட். ஆகவே தீர்மானம் எடுத்தல் சம்பந்தமாக நாம் என்ன செய்யணும்? நாம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப தீர்மானம் எடுத்தல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க என்னத்தை உங்கள்ட்ட எதிர்பார்க்க எக்ஸாம் என்று சொன்னா, உங்களோட எதிர்பார்க்கிற விடயம் தீர்மானம் எடுத்தல் என்ற எண்ணக்கருன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தீர்மானம் எடுத்தல் படிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த படிமுறையோட விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாடமாகிறத தாண்டி அதுல விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தீர்மானம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவு. இது 4 விஷயமும் தெரிஞ்சா என்ன? தீர்மானம் எடுத்தல் கிளியர். ரைட். இப்ப நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு உதாரணத்தினூடாக நாம் என்ன செய்ய போறோம்னா, தீர்மானம் எடுத்தல் என்னங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த தியரியை நம்ம படிக்க போறோம். இப்ப நீங்க இருக்கிறீங்க, அல்லது இதுல உதாரணத்துல காட்டப்படுற மாதிரி நிதுர்ஷா, நிதுர்ஷாங்கிற ஒரு பிள்ளை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையோட பேர் எடுத்திருக்கு. அல்லது யார் எடுப்போம்? மாலா. அப்படி ஒரு பிள்ளையை நம்ம என்ன செய்வோம்? அல்லது ஒரு போய் ஒரு ஆளை தெரிவு செய்யும். தெரிவு செஞ்சா அந்த பிள்ளைக்கு என்னன்னு சொன்னா ஏ லெவல் எழுதுறாங்க. ஏ லெவல் எழுதி என்ன செய்யப்படுது? ரிசல்ட்ஸ் கிடைக்குது. நல்ல ரிசல்ட்ஸ். 3A ரிசல்ட்ஸ் வருது. அக்கவுண்டிங்ல ஏ, பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஏ, எக்கனாமிக்ஸ் அல்லது ஐடில என்ன செஞ்சிருக்காங்க? ஏ ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 3 பாடங்களே நல்ல ஏ ரிசல்ட்ஸ், நல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்திருக்கு. ரைட். ஆனா அந்த பிள்ளையோட ஆசை என்னன்னு சொன்னா, நான் என்ன செய்யணும்? இளம் வயதிலேயே ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்ங்கிற ஆசை ஒன்று மனதில் இருக்கு. அப்ப என்ன செஞ்சாங்க? ஏ லெவல் எழுதின உடனே ஒரு பேங்க்குக்கு ஒரு வேலைக்கு ஒன்று என்ன செஞ்சாங்க? அப்ளை பண்ணினாங்க. ரைட். உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு அப்ளை பண்ணினாங்க வைங்களேன். இந்த ரிசல்ட்ஸோட அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணின டைம்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா, சென்ட்ரல் பேங்க்ல இருந்தும் என்ன செய்யப்படுது? அந்த பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. நீங்க ஒரு வேலைக்கு வாங்க, மாதம் 90,000 சம்பளம். அதே நேரம் பாத்தீங்க என்று சொன்னா, அந்த பிள்ளைக்கு பல்கலைக்கழகத்திலிருந்தும் என்ன செய்யுது? ஒரு விடயம் வருது. என்ன? பல்கலைக்கழகத்திலிருந்தும் அவங்களுக்கு உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு பிபிஏக்கு செலக்ட் ஆயிருக்கிறீங்க. இந்த விஷயம் வருது. இப்ப சொல்லுங்க, இந்த இடத்தில் நீங்களாக இருந்தால் எந்த விடயத்தை தெரிவு செய்வீர்கள்? செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ரைட். இப்ப வேலையா பல்கலைக்கழகமா? ரெண்டா? ரைட்டா? ரைட். நீங்க சொல்லிருக்கிறீங்க என்ன? பல்கலைக்கழகம். ரைட். இது என்னன்னு சொன்ன பிள்ளைகள் உண்மையாக என்ன செய்யும்? நபருக்கு நபர் வேறுபடும். உதாரணமாக நீங்க பல்கலைக்கழகம் என்று சொன்னா, உண்மையை ஒரு தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்ளணும், குடும்பத்துக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம சொந்த காலில் நிக்கணும் என்று விரும்புறாள் என்ன செய்வாரு? டிகிரியை பிறகு செஞ்சுக்கலாம், எக்ஸ்டர்னல் டிகிரியை செஞ்சுக்கலாம்னு என்ன செய்வாரு? அவர் அந்த பேங்க் வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணுவார். அப்ப நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, 2 வகையான பிரச்சனை நமக்கு என்ன செய்யுது? வருது. இப்ப இதுல 2 தெரிவுல இருந்தும் என்ன செய்யணும்? ஒன்றை தெரிவு செய்யணும். முரண்பாடு. வேலைக்கு போறியா? பல்கலைக்கழகத்துக்கு போறியா? ஊர் மக்கள் கேட்பாங்க பல்கலைக்கழகத்துக்கு ஏன் போகலன்னு சொல்லி, ஏன் நீங்க நல்ல வேலையை விட்டுட்டீங்கன்னு சொல்லி குடும்பத்தாக்கள் கேட்பாங்க. இப்படி நிறைய சவால்கள் என்ன செய்யுது? நிறைய சவால்கள் நமக்கு வருது. ஆகவே என்ன செய்யணும்? ஆகவே நாம இந்த விடயத்தை நாம் என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இதுக்கு தீர்வு காண்றேன்டா என்ன? இதுக்கு தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லும். இதுக்கு தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லும். இதுக்கு தீர்வு காண்றதுக்கு பேர். ரைட். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல சொல்லப்பட்ட விடயம் அதான். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஏ லெவல் பாஸ், பேங்குக்கு வேலைக்கு போறாங்க. 2ல ஒன்றை தெரிவு செய்யணும். 2ல எதை தெரிவு செய்யறேன்? ஒன்றை தெரிவு செஞ்சாங்க என்று சொன்னா, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப இந்த தீர்மானம் எடுத்தலை எவ்வாறு நாம் வினைத்திறனாக மேற்கொள்வது என்பது தொடர்பாக நம்ம என்ன செய்ய போறோம்? தியரட்டிக்கல் ரீதியா நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இது எக்ஸாம்பிள். நான் ஒரு கேஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். நம்ம என்ன செய்யல? பாடத்துக்கு நுழைய. ரைட். இப்ப பாருங்க, இதுக்கு இவ தீர்வு காண்றேன்னு சொன்னா 2 விஷயத்தை எடுக்கும்.
திடீரென்று தீர்மானம் எடுக்கல. ஒரு ஒரு டொஸ் போட்டு எடுப்பாங்களே, இந்த பெட்டிங்கா ஃபீல்டிங்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம்னு சொன்னா கிரிக்கெட் மேட்ச்ல, அல்லது வேற ஏதாவது தீர்மானம் எடுக்க போறோம்னா டொஸ் போட்டு பாரு. அப்படி டொஸ் போட்டு பாரு தீர்மானம் எடுக்கல. எப்படி தீர்மானம் எடுக்கணும்? ரைட். பல்கலைக்கழகத்துக்கு போனா என்ன நன்மை, என்ன தீமை? பேங்குக்கு வேலைக்கு போனா என்ன நன்மை, என்ன தீமை? ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒரு தராசு போல என்ன செய்யணும் என்று சொன்னா நம்ம வச்சு என்ன செய்யணும்? நிறுத்து பார்க்கணும். அப்படி நிறுத்து பார்க்கும்போது எதில் நன்மை கூடுதலாக வருகின்றதோ அதை நாம் என்ன செய்யணும்? அது தெரிவு செய்யறதுதான் சிறந்த முறையாக காணப்படும். ரைட். இதுல பாருங்க, உதாரணமாக பல்கலைக்கழக கல்வியை பாருங்க, என்ன இருக்கும்? பல்கலைக்கழக கல்வியில் என்ன அனுகூலம் இருக்கும் பிள்ளை? பல்கலைக்கழகத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க குவாலிபிகேஷன் ஏல் குவாலிபிகேஷன்ல இருந்து டிகிரி குவாலிபிகேஷனுக்கு மாறும். ஒரு கட்டம் நீங்க என்ன செய்வீங்க? கல்வியில அடுத்த தரத்துக்கு போவீங்க. எதிர்காலத்துல நீங்க என்ன செய்யலாம்? கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப்ல நீங்க என்ன செய்யலாம்? ஹையர் பொசிஷனுக்கு போகலாம். ஆனா என்ன பிரதிகூலம்? பல்கலைக்கழக கல்வி குயிக்கா முடியாது. நீங்க 2026 அல்லது 27 எழுதினா 5 வருடங்கள் உங்களுக்கு போகும். அல்லது 28 எழுதினா 5 வருடங்கள் உங்களுக்கு போகும். அல்லது 6 வருடங்கள் போகும். இலங்கையை பொறுத்தளவில் 5 வருடம் 6 வருடம் ஆகுறதும் இன்னைக்கு சாத்தியப்பாடு இருக்கு. 4 வருடம் மட்டும் இல்லை. ஏன்? ஆகவே அந்த காலப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, வயதும் கூடும், திருமணம் செய்யற எண்ணமும் வந்து. ஆகவே என்ன இதெல்லாம் பிரதிகூலம். ஆனா வேலை எடுத்தா என்ன? என்ன கையில 90,000 ரூபாய் 50,000 சம்பளம். ஊர்ல என்ன செய்வாங்க? மதிப்பு நமக்கு. ரைட்டா? பேங்க்ல வேலை செய்யற ஆள் அப்ப நல்ல சம்பளம், நல்லது ஒரு மாப்பிள்ளை, கல்யாணம் கட்டு வருவாங்க அடிக்கடி. இதெல்லாம் நன்மை. அனுபவம் கிடைக்கும். அதை தாண்டி தொழில்துறை ரீதியான அனுபவம் கிடைக்கும். பிரதிகூலம் என்ன? அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு நீங்க போயில அது டிகிரி இல்லாமலே அந்த குவாலிபிகேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டியது. ஆனா உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷன் உள்ளாக டிகிரி முடிச்சிட்டு வந்தா உங்களை விட உயர்ந்த பதவிக்கு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க குயிக்கா போயிருவாங்க. ஆகவே இந்த விடயங்கள் தான் என்ன, இந்த பல்கலைக்கழக கல்வியை தெரிவு செய்யறதாலையும் பேங்கை தெரிவு செய்யறதாலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் பிரதிகூலம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பிள்ளைகள் எதுல நன்மை கூட இருக்கோ அதான் என்ன சொல்லணும், இவங்க தெரிவு செய்யணும். ரைட். இதுதான் இப்ப இந்த நிதுர்ஷாங்கிறவ தெரிவு செய்யறேன்னா தெரிவு செய்யக்கூடிய முறை. ரைட். இப்ப நாம என்ன செய்வோம்? பாடத்துக்குள்ள என்ன செய்ய போறோம்? நுழையப்போம். ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொன்னா அதற்கு சில படிமுறைகள் காணப்படுது. 8 படிமுறை காணப்படுது. தீர்மானம் எடுக்கிறதுக்கு 8 படிமுறை. 1 தொடக்கம் 4 இந்த காட்டப்பட்டிருக்கு. 5 தொடக்கம் 8 என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த பிக்சர்ல காட்டப்பட்டிருக்கு. இந்த 8 படிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன தீர்மானம் என்ன செய்யலாம்? சிறந்த தீர்மானம் எடுத்தலாக என்ன செய்யலாம்? நீங்கள் அதனை மேற்கொள்ள முடியும். இப்ப நாம தீர்மானம் எடுத்தல பாக்குறதுக்கு முதல் சில வசனங்களை நாம் என்ன செய்யணும்? அறிஞ்சு வரணும். இந்த பிரச்சனை என்று ப்ராப்ளம் பிரச்சனை. சில அந்த வரைவிலக்கணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். வணிகம் என்றால் என்ன, வர்த்தகம் என்றால் என்ன, துணை செய்ய வேண்டாம் என்ன தெரியணும் தானே. அதே போல சில வசனங்களுக்கு என்ன செய்யணும்? கீவேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ரைட். முதலாவது நான் பார்க்க போறது பிரச்சனை என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தீர்மானம் என்ன தெரிஞ்சிருக்கணும். தீர்மானம் எடுத்தல் என்ன செய்யணும் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம்? அந்த படிமுறைகளை என்ன செய்யலாம்? இலகுவாக விளங்கிக் கொள்ளும். பிரச்சனை என்ன பிள்ளை? ப்ராப்ளம் என்றால் என்ன? மனசுக்குள்ள கேட்கணும். பிரச்சனை என்ன? நீங்க எதிர்பார்க்கிறீங்க 3 ஏறு சர்ஸ்வர், ஆனா உண்மையா பார்த்தா என்ன? 3 ஏறு சர்ஸ் வரல. அது பிரச்சனையா இல்லையா? அது பிரச்சனை. நீங்க இன்றைக்கு மழை பெய்யாது என்று சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? வெளியில பயணம் செய்றீங்க. ஆனா மழை பெய்யுது. என்ன? அது பிரச்சனையா இல்லையா? அது பிரச்சனை. நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு லாபம் உழைக்கலாம், 1 மில்லியன் ரூபாய் லாபம் உழைக்கலாம் என்று கடையில தீர்மானம் எடுக்கிறீங்க. ஆனா எதிர்பார்த்த விற்பனை நடக்கல. அது என்ன? பிரச்சனை. இதான் பிரச்சனை. எதிர்பார்க்கப்படுகின்ற விடயத்துக்கும் உண்மை நிலைமைக்கும் சிச்சுவேஷனுக்கும் இடையான வித்தியாசம் தானே என்ன? பிரச்சனைன்னு சொல்லும். எதிர்பார்ப்புக்கும் உண்மைக்கும் இடையிலான இடைவெளி. இதை பார்த்தா விளங்குமா? நீங்க எதிர்பார்க்கிறீங்க இதை ஈஸியா கடக்கலாம். ஆனா என்ன, நீங்க போகும்போது என்ன அங்க நீங்க எதிர்பார்க்கறது அடையல. 10 லட்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஆசைப்படுறது எதிர்பார்ப்பு. ஆனா உண்மையாக நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க 1 லட்சம் தான். எதிர்பார்ப்பு அடைஞ்சிட்டீங்களா? இல்லை. அது பிரச்சனை. சரியா? பிரச்சனை என்ன விளங்கி? தீர்மானம் என்ன? தீர்மானம் எடுக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்கள்ல இருந்து என்ன செய்யறது?
பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்யறேன். அதான் என்ன சொல்லுவோம், தீர்மானம் எடுத்தல் சொல்லுவோம். பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்கள் இருந்து பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்தான் என்ன தீர்மானம் எடுத்தல். எக்ஸாம்பிள் என்ன, பல்கலைக்கழகத்துக்கு போறியா வேலைக்கு போறியா, இது ஒரு தீர்மானம், இது ஒரு தீர்மானம். ரெண்டுலையும் எது சிறந்தது என்று சொல்லி தெரிவு செய்யறது என்ன, ரைட். அதான் என்ன, ரெண்டுல ஒன்றை நம்ம வச்சுக்கொள்றேன் தெரிவு செய்யறதா தீர்மானம், டிசிஷன் எடுக்கு. தீர்மானம் எடுத்தல் என்ன சொன்னா, இப்ப நம்ம சொன்னதானே, இது அனுகூலம் எது பிரதிகூலம் எது என்று முறையாக இனங்கண்டு மதிப்பீடு செய்து மிகச்சிறந்த ஒன்றை தெரிவு செய்யறதுக்கு பேர் தான் என்ன, டிசிஷன் மேக்கிங். பல்கலைக்கழகத்துக்கு பயணம் செய்தல் என்கிற தீர்மானம். அதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பல ப்ராசஸ் செஞ்சிருப்பீங்க, பல ஸ்டெப்ஸ் இருக்காது, அனுகூலம் பிரதிகூலங்களை மதிப்பீடு செய்யறது, அதெல்லாம் செஞ்சீங்க. அதுக்கு பேர் என்ன, டிசிஷன் மேக்கிங். அந்த வழிமுறைகளுக்கு பேர் தீர்மானம் எடுத்தல் சொல்லுங்க. நல்லா பாருங்க, ஒன்றை தெரிவு செய்றீங்க, தீர்மானம். தீர்மானம் எப்ப வரும் பிள்ளை, தீர்மானம் எடுத்தல் செயற்பாடுகளா முடிஞ்சாத்தான் என்ன வரும், தீர்மானம் என்ன செய்யும், நீங்க நிறைவேற்று. இப்ப நாம பார்க்க போறது இந்த தீர்மானம் எடுத்தலுக்கான படிமுறைகள். இந்த 8 படிமுறைகளும் பாஸ் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்துருக்கு. ஆக என்ன செய்யணும், நீங்க 8 படிமுறைகளையும் நீங்க பாடமாக்க வேண்டும். விளங்கித்தான் எழுதுற என்கிற ஒரு செட்டப் இருக்கு. ஆனா பிசினஸ் ஸ்டடீஸை பொறுத்தளவில் என்னென்ன பிள்ளைகள், விளங்கத்தான் வேணும், விளங்குறதோட சேர்த்து நீங்க பாடமாக்கையும் அடிக்கடி அதை வாசிக்கும் போது என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. தீர்மானம் எடுத்தல் படிமுறை பகுப்பாய். இப்ப நான் சொன்ன அந்த நம்மளோட அந்த கேம்பஸுக்கு போற பிள்ளை, இந்த பிள்ளையோட பேரு மறந்து என்ன, நிதுர்ஷிகா, நிதுர்ஷா, சாரி நிதுர்ஷா. நிதுர்ஷா வச்சு நாம என்ன செய்ய போறோம், நாம இந்த 8 படிமுறைகளை நாம விளங்க போறோம். அதான் மெயின். நிதுர்ஷாட பிரச்சனை என்ன, முதலாவது தீர்மானம் எடுத்த படிமுறையில் என்ன சொன்னா, பிரச்சனையை தெளிவாயினம் காணணும். என்ன பிரச்சனை, நமக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம், ப்ராப்ளம் தெரியாம தீர்வெடுக்கலாமா, இல்லை. வாட் இஸ் த ப்ராப்ளம், பிரச்சனையை தெளிவாயினம் செய்யணும், இனங்காணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். உண்மையான பிரச்சனை கண்டுபிடிக்கும். அவரோட உண்மையான பிரச்சனை என்ன, காசு அல்லது சமூகத்துல மதிப்பு, அல்லது வீட்டுக்கு வருமானம் இல்லை, தாய் தந்தைக்கு வருமானம் போதாது, வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும். எது அந்த பிள்ளட உண்மையான, அந்த கேர்ள உண்மையான பிரச்சனை என்ன செய்யணும், நம்ம இனங்காணும். இனங்கண்டு போட்டு அந்த பிரச்சனை என்ன செய்யணும், பகுப்பாய்வு செய்யணும். பகுப்பாய்வு செய்யற என்ன பிள்ளைகள், இந்த பிரச்சனை ஏன் வருகின்றது, எதுக்கு வந்திருக்கு, இந்த பிரச்சனையோட பாரதூரம் என்ன, இது உண்மையா, இது முக்கியமான பிரச்சனையா, தீர்வு காண வேண்டுமா, இதுக்கு என்ன காரணம் என்கிறதுல நாம் என்ன செய்யணும், ஆய்வு செய்யறதுக்கு பேர் தான். அதாவது ஆழம் மற்றும் காரணங்கள், வை ஏன் என்கிறத ஆராய்றதுக்கு பேர் தான் என்ன, பகுப்பாய்வு செய்தல். இந்த பிள்ளையோட பிரச்சனை என்ன காணணும், இந்த பிரச்சனைக்கான காரணத்தை பகுப்பாய்வு செய்யணும். மூணாவது மாற்று தீர்வுகளை கட்டி எழுப்புதல். மாற்று தீர்வை கட்டி எழுப்புறேன்னு என்ன, அந்த பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறியா அல்லது பேங்குக்கு வேலைக்கு அனுப்புறியா, மாற்று தீர்வை கட்டி எழுப்பணும். ரெண்டுக்கும் அனுப்பல, கஷ்டம். ஒன்றுக்கு தான் அனுப்பலாம். நடைமுறையில இப்போ சில நேரங்கள்ல எம்பசிக்கு போயிட்டு இடையில வந்து வேலைக்கு போறது சாத்தியப்படும். சில ஆபீஸ்கள்ல பேங்க் வேலைக்கு அப்படி செய்யல. பேங்க் வேலைக்கு நீங்க காலையில 8 மணிக்கு போனீங்க என்று சொன்னா பின்னர் என்ன செய்யலாம், 6 மணி 5 மணிக்கு தான் நீங்க ஆஃப் ஆகலாம். இடையில எங்கேயுமே வெளியே போயுமே, அது கஷ்டம். பார்ட் டைமா வேலை செய்யல பேங்க், அது ரூல்ஸ், பேங்கிங் ரூல்ஸ். ஸோ என்ன செய்யணும், அதுக்குரிய மாற்று தீர்வுகள் என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை பார்ப்பத மாற்று தீர்வுகளை கட்டி எழுப்பணும். பேங்குக்கு போறீங்களா, யூனிவர்சிட்டிக்கு போறீங்களா, யூனிவர்சிட்டிக்கு போறியா பேங்குக்கு போறியா அந்த தீர்வை முன் வச்சப்பட்டு அந்த தீர்வு என்ன செய்யணும், மதிப்பீடு செய்யணும், சாதகம் பாதகத்தை மதிப்பீடு செய்யணும். பேங்குக்கு வேலைக்கு போனால் அந்த நிதுர்ஷாக்கு என்ன நன்மை, பல்கலைக்கழகத்துக்கு போனால் நிதுர்ஷாக்கு என்ன நன்மை, பேங்குக்கு போனா என்ன தீமை, பல்கலைக்கழகத்துக்கு போனா என்ன தீமை, என்ன செய்யணும், மதிப்பீடு செய்யணும். அதான் மாற்று தீர்மானங்களை மதிப்பீடு செய்யணும். பிரச்சனை இனங்காணல், பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தல், மாற்று தீர்மானங்களை உருவாக்குதல், மாற்று தீர்மானங்களை மதிப்பீடு செய்யுது. இது நாலு முடிச்சு. மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுது, அப்படியே சும்மா இருக்கிறானா, மதிப்பீடு செஞ்சு விட அப்படியே தூங்குறானா, இல்லை. மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்யணும். நிதுர்ஷாவை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புதல். நன்மை கூட அவைக்குத்தான். 4 வருஷம் தியாகம் செய்தாலும் 5வது வருடம் அவன் நல்ல நிலைமைக்கு போவான். என்ன செய்யற, அவை என்ன செய்யற, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ன செய்யற,
ஒரு சிறந்த தீர்வை முன்வைக்கிறது. தெரிவு செய்து தெரிவு செஞ்சதுக்கு பிறகு அவைக்கு வந்த எப்படி அவைய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறது. அதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு என்ன மாதம் மாதம் எவ்வளவு செலவு வரும். தாய் தந்தைகிட்ட இல்லாட்டி என்ன செய்யறேன், வேற யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறியா, அதுக்கு எங்க தங்குமிடும். இவ்வாறு என்ன செய்யற, அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவைய அனுப்பி படிப்பிக்கிறதுக்கான என்ன செய்யறேன், கல்வி கற்பதற்கான திட்டத்தை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். தெரிவு செய்த தீர்வை என்ன செய்யணும், செயற்படுத்தணும். பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறேன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அவைய வீட்டையே வச்சிட்டு இருக்கிறியா, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி போட்டு வீட்டாக்கி காசு கொடுக்காம அப்படியே வீட்டை கதையில எரிப்பாட்டி வைக்கிறியா, இல்ல. அவன் அனுப்புறதுக்குரிய திட்டங்களை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். உருவாக்குறதோட நிப்பாட்டம் இல்லாம என்ன செய்யணும், அதற்குரிய வளங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கீடு செய்யணும். அதாவது தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தணும். பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்களை உருவாக்கி மாற்று தீர்வுகளை மதிப்பீடு செய்து ஒன்றை தெரிவு செஞ்சுட்டேன். தெரிவு செஞ்சோடு தெரிவு செஞ்சதை எப்படி அப்ளை பண்ண போறோம்னு என்ன செய்யணும், திட்டத்தை உருவாக்கணும். திட்டத்தை உருவாக்கி போட்டு அதை என்ன செய்யணும், அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தணும்னா அதை அப்ளை பண்ணணும். சும்மா வச்சுட்டு இருக்கிறல பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து அதை அப்ளை பண்ணணும். அவை கேம்பஸுக்கு அனுப்பணும். அதுக்குரிய பணத்தை வழங்கணும். அதுக்குரிய தங்குமிட ஹாஸ்டலை வழங்கணும். நாம் நடைமுறைப்படுத்தி போட்டு சரியா நிதுர்ஷா படிக்காவா இல்லையா, அவளை பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா இல்லையா, அல்லது இப்பயும் அந்த பேங்கை பத்தி தான் சிந்திச்சிட்டு இருக்காவாங்கிறது என்ன செய்யணும், மதிப்பீடு செய்ய வேண்டும். ஃபீட்பேக் எடுக்கணும். நிதுர்ஷாட் எடுக்கும். ஃபீட்பேக்ல அவ பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைட் என்று சொன்னால் அது வெற்றிகரமான அல்லது வினைத்திறனான தீர்மானம் எடுத்தல் செய்முறையாக இருக்கு. திருப்தி இல்லைன்னா பேங்குக்கு போனா நல்லா இருந்திருப்பேன், லைஃப் நல்லா இருந்திருக்கும் சொன்னா நம்மளோட தீர்மானம் எடுத்தல் செய்முறைன்னு அது வினைத்திறனற்றதா மாறி இருக்கு. ரைட். இப்ப செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. இந்த 8 படிமுறையும் கிளியரா, ஜஸ்ட் பாடமாகினாச்சு. பிரச்சனைகளை இனங்காணல், பகுப்பாய்வு செய்தல், மாற்றுத் தீர்வுகளை உருவாக்குதல், மாற்றுத் தீர்வுகளை மதிப்பீடு செய்தல், அந்த மாற்றுத் தீர்வுகளை மதிப்பீடு செய்து தெரிவு செய்யறது, தெரிவு செய்யறதுக்கு திட்டத்தை உருவாக்குறது, திட்டத்தை அமுல்படுத்துறது, அமுல்படுத்தி மேற்பார்வை மீளாய்வு, அதாவது மதிப்பீடு செய்தல், மீள வலியுறுத்தல், ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் என்று வரும். சரிதானே? ரைட். இது கிளியரா? செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. எஸ் ஓ நோ. கிளியர் என்ன எஸ் ரீப்ளை பண்ணுங்க. ரைட். அடுத்து ரைட். தேங்க்யூ. சிறந்த தீர்வை தெரிவு செய்வதற்கான 6 காரணிகள். இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு வரோம். ஏன் நாம சிறந்த தீர்வை தெரிவு செய்யணும், அல்ல சிறந்த தீர்வை தெரிவு செய்யறேன்னா என்ன, பின்வரும் காரணிகள் நமக்கு முக்கியம். பின்வரும் காரணிகள் நமக்கு முக்கியம். இப்ப நீங்க நுவரெலியாவுக்கு பயணம் செய்வதா, யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்வதா என்று சொல்லி 2 பயண ப்ரொபோசல் வந்திருக்கு ட்ரிப் போறதுக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும், அதுல சிறந்த தீர்வு தெரிவு செய்யணும். நுவரெலியாவா ஜஃப்னா. அப்ப தெரிவு செய்யறேன் என்று சொன்னா பின்வரும் காரணிகள் என்ன செய்யும், அதில் செல்வாக்கு செலுத்தும். அல்லது பண்ணை வளர்ப்பு பிசினஸ் செய்ய போறீங்களா, அல்லது ஐடி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போறீங்க. 2 விஷயம். பண்ணை வளர்ப்புன்னா ஆடு மாடு கோழிகளை வளர்த்தல், அல்லது ஐடி நிறுவனம் கேம் டெவலப்மெண்ட் பண்ற சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற ஒரு கம்பெனி. 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. எதனை தெரிவு செய்வது, தீர்மானிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும், பின்வரும் 6 விடயங்கள் என்ன செய்யணும், அதுக்கு செல்வாக்கு செலுத்தும். நிறைய விடயங்கள் இருக்கு, பட் முக்கியமான 6 விடயங்களை பார்க்கணும். என்ன செல்வாக்கு செலுத்தும் சொன்னா, நிதுர்ஷாட கேஸ் மாயிட்டான். பேங்குக்கு போறியா கேம்பஸுக்கு போறியாண்டா, இலக்குகளும் வளங்களும் என்ன செய்யும், அதை தீர்மானிக்கும். நம்முடைய நோக்கம் என்ன, ஐடி துறையில் நம்பர் 1 கம்பெனியா மாத்துவதா, அல்லது கூடுதலான லாபத்தை மட்டும் உழைப்பதா? லாபத்தை மட்டும் உழைக்கிறேன்னா பண்ணை வளர்ப்புலையும் என்ன செய்யலாம், நம்ம உழைக்கலாம். அப்ப என்ன செய்யணும், நம்முடைய இலக்குங்கிறது என்ன செய்யும், நம்ம போகக்கூடிய பாதை என்ன செய்யும், தீர்மானிக்கும். நம்ம இப்ப நுவரெலியா அந்த கிளைமேட்டை, கூல் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் என்று சொன்னா அதுதான் நம்முடைய இலக்கா இருந்தா என்ன செய்யணும், ட்ரிப் நுவரெலியாவை நோக்கி தான் நம்ம நகர்த்தணும். புது இடங்களை பார்வையிடணும், புது கல்ச்சரை நாம என்ஜாய் பண்ணணும். நாம என்ன செய்யணும், ஜஃப்னா நோக்கி நாம என்ன செய்யணும், நம்மளோட பயணத்தை போடும். தமிழ் கலாச்சாரங்கள், தமிழ் மொழி, தமிழ் மொழி பேச சரியான உச்சரிப்புகளுடனான தமிழ் மொழியை பேசக்கூடிய ஆட்களை மீட் பண்ணு, நல்லூர் கோவில்களை பார்க்கும், நடக்கிற விடயங்களை அறியணும். அதுதான் உங்களோட இலக்கை நினைச்சணும். உங்களோட பாதை மாறிப்போம். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகளுக்கு ஏற்ப என்ன செய்யும், தீர்மானங்களோட தெரிவு என்ன செய்யும், மாறும். அது நேரம் வளங்களும் மாறும்.
உங்களோட பாக்கெட்ல 1000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப 1000 ரூபாய்க்குரிய தூரம் தான் நீங்க பயணிக்கலாம். 10,000 இருக்கு, 10,000 ரூபாய்க்குரிய தூரத்துக்கு பயணிக்கலாம். 1,00,000 இருக்கு, இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம், டிக்கெட் எடுக்கலாம். 5,00,000 இருக்கு, ஓகே, துபாய்க்கு போயிட்டு வரலாம், டிக்கெட் எடுக்கலாம். சோ என்ன, அப்ப வளங்களும் என்ன செய்யும், உங்களோட தெரிவை தீர்மானிக்கும். முதலாவது விஷயம் இலக்குகளும் வளங்கள். ரெண்டாவது சாத்தியப்பாடு, அது சாத்தியம் இருக்கா, போறது சாத்தியமா என்கிற விஷயம். அடுத்தது என்ன, ஏற்றுக்கொள்ளப்படும் தன்மை, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா, நாம் ஏற்றுக்கொள்வோமா, அது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுமான்னு ஏற்றுக்கொள்ளப்படும் தன்மை. கால வரையறை, நாம அந்த திட்டத்தை தெரிவு செய்யறதுக்கு அந்த காலம் போதுமானதாக இருக்குமா. இப்ப ஒரு நாளில் இந்தியாவுக்கு போய் ஒரு நாளில் பயணம் இந்தியாவிலிருந்து திரும்புது, ஒரு நாளில் லண்டனுக்கு பயணம் செய்து ஒரு நாளிலேயே திரும்புதல் சாத்தியப்படுமா, இந்தியாவுக்கு சாத்தியப்படும். லண்டனுக்கு போயிட்டு வர்றது ஒரு நாள்ல சாத்தியப்படுமா, சாத்தியப்படாது. அப்ப என்ன, காலம் வித்தியாசம். அப்ப நமக்கு டைம், எவ்வளவு டைம் இருக்குங்கிறத பொறுத்த நிச்சயம் நம்முடைய தெரிவுகள் மாறும். ரைட். உதாரணமாக நீங்க விரைவாக லாபம் முளைக்க நீங்க என்ன செய்றீங்க, முயற்சிக்கிறீங்க. புளியம் மரங்களை விதைத்து, புளியம் கொட்டைகளை விதைத்து, விதைகளை விதைத்து, புளிய மரம் வளர்ந்து அதிலிருந்து புளியங்காய்களை அல்லது பழங்களை ஆய்ந்து அதனை விற்பனை செய்து லாபம் முளைத்தல் என்கிற ஒரு உங்களோட ஐடியா. இன்னொன்று என்ன, அந்த காசை கொண்டு பேங்க்ல போட்டு அதை வட்டி வருமானத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணினாலே பேங்க்ல என்ன செஞ்சிடும், அடுத்த வருஷம் உங்களுக்கு வட்டி வருமானம் வந்து. ஆனா புளிய மரம் தோட்டங்கள் செய்யறது சாதாரணம். புளிய மரம் வளர்ந்து அது காய்க்கிறதுக்கு என்ன செய்யும், அது 7-8 வருஷம் போகும். அப்ப என்ன, கூடுதலாக நாங்க விரைவாக லாபத்தை உழைக்கலாமா, இல்லை. அப்ப உங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு அந்த பணம் திரும்ப வேண்டும், அப்படி தீர்மானம், எவ்வளவு காலத்துக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கணும் என்ற ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா அது காலை வரையறைன்னு செய்யும், அது தீர்மானிக்கும். சட்டம் ஒழுக்கம், இலங்கை சட்டத்துக்கு அமைவாக செய்யலாமா. இப்ப புளிய மரத்துல ஓகே லேட் ஆகும், பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதும் லேட் ஆகும். அதே நேரம் போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் அதை விட கூட லாபம் கிடைக்கலாம். சட்டம் அனுமதிக்குமா, சட்டம் அனுமதிக்க. ஆகவே நம்ம ஒரு தெரிவு செய்யும் போது நம்முடைய இலக்கு தீர்மானம், நம்முடைய இலக்கு சரியா, இலக்கோட பொருந்துதான் அந்த தெரிவு பார்க்கணும். அந்த தீர்வு நமக்கு சாத்தியமான்னு பார்க்கணும். இந்த தீர்வை நாம ஏற்றுக்கொள்வார்களான்னு பார்க்கணும். அந்த தீர்வை நாம அமுல்படுத்துறதுக்கு நமக்கு டைம் போதுமான்னு பார்க்கணும். சட்டம் ஒழுக்கத்துக்கு அமைவாக அந்த தீர்வு இருக்கான்னு பார்க்கணும். அந்த தீர்வை தெரிவு செய்யறதுக்கு அது செலவு, அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் தற்போது காணப்படுகின்றதா என்பது ரூபாய் என்ன செய்யணும், நாம சிந்திக்க வேண்டும். உதாரணமாக பிள்ளைகளுக்கு செலவு தொழில்நுட்பத்துக்கு இப்ப அவதார் படம் இருக்குதானே, அதுல 1, 2 இருக்கு. 1 எடுத்தாச்சு, 2 எடுக்கிறதுக்குரிய டெக்னாலஜி என்ன, அவர் 1 எடுத்த உடனே அவருக்கு அமையும். டைட்டானிக் எடுத்தவர் தான் அவதார் எடுத்தவர், ஜேம்ஸ் கேமரூன். டைட்டானிக் எடுத்து போட்டே அவதார் கதையை அவர் எழுத தொடங்கிட்டார். ஆனா அவர் அவதார் கதையை எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன, அந்த காலத்துல சாத்தியப்படல. பட் நவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த கதையை எழுதினாலும் என்ன செய்யும், இந்த வீடியோஸ் வரும், எடிட்டிங், ஹை குவாலிட்டி எடிட், கிராஃபிக் டிசைன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அப்ப என்ன, அந்த தொழில்நுட்பம் நமக்கு சாத்தியமாங்கிறது என்ன செய்யணும், பார்த்து தான் என்ன செய்யணும், அந்த தெரிவை நாம் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். ஆகவே முக்கியமான விஷயம் பிள்ளைகள், இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிறந்த தீர்வை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள். இந்த சிறந்த தெரிவை தீர்மானிக்கக்கூடிய 6 காரணிகள் என்று கேட்டா இந்த இருக்கிற விடயத்தை 6ஐயும் எழுதணுமா. தீர்மானம் எடுத்தலின் பண்புகள், தீர்மானம் செய்தலின் பண்புகள். தீர்மானம் செய்யறதுக்கு அது தொடர்பாக என்ன செய்யணும், அறிவிரிக்கும், தெளிவான அறிவிரிக்கும். அதுக்குரிய போதிய அளவு ஆதாரமான தகவல்களை என்ன செய்யணும், அந்த தீர்மானத்துக்கு பயன்படுத்தும். தர்க்க ரீதியான வழிமுறைகள் மூலமாக என்ன செய்யணும், இறுதி முடிவு அடையப்பட வேண்டும். தர்க்க ரீதி என்ன, சாதகம் பாதகம், எது நல்லது கெட்டது என்று ஆகியூ பண்ணித்தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட மனதோடையோ அல்லது நிலைமைகளுடைய ஆகியூ பண்ணித்தான் என்ன செய்யணும், அதை நாம் என்ன செய்யணும், இறுதி முடிவாக என்ன செய்யணும், அதை அடையப்படும். இதுதான் தீர்மானம் எடுத்த முக்கியமான ஒரு பண்பாக இருக்குமா. போதிய அறிவிக்கணும், போதிய தகவல்களை பயன்படுத்தணும், அதுக்கு தர்க்க ரீதியான வழிமுறைகள் என்ன செய்யணும், இறுதி முடிவு பெறணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இருக்கிறது மாற்று 1 மாற்று 2ங்கிறது நம்ம பிரச்சனைக்கான தீர்வுட மாற்று தீர்மானம். பட் மேல உள்ளதுதான் பிரச்சனை. இந்த இருக்கிறத பாருங்க, பயிற்சி 1. நீங்க ஒரு கம்பெனிக்கு இப்ப மேனேஜரா போயிட்டீங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் அப்பதான் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறீங்க. புதுசா இப்ப கம்பெனிக்கு வேலைக்கு வந்து இப்ப ஒரு 3 மாதம் நீங்க மேனேஜர், HR மேனேஜர். எல்லா ஊழியர்களும் என்ன செய்றாங்க, எங்களுக்கு சம்பளம் வேண்டும், எங்களுக்கு சம்பளம் வேண்டும் என்று நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது.
என்ன தீர்வு உங்களால் வழங்க முடியும்? பிரச்சனை தானே. பிரச்சனை வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? பிரச்சனையை தீர்க்கணும். பிரச்சனையை பகுப்பாய்வு செஞ்சுட்டீங்க. பகுப்பாய்வு செஞ்சா உண்மையாக என்ன செய்யணும்? சம்பளம் கொடுக்கத்தான் வேணும். சம்பளம் கூட்டி கொடுக்கத்தான் வேணும். அவங்களோட கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள். ஆனா என்ன, உங்களை கூட்டி கொடுத்தா உங்களோட கம்பெனிக்கு நட்டமாயிடும். அப்ப என்ன தீர்வு நீங்க முன்வைக்கலாம்? ஒன்று மாற்று தீர்மானம்ங்கிறது தான். நான் சொல்றேன், பிரச்சனைக்கு தீர்மானம் எடுக்க பிள்ளைகள் பிரச்சனை இனங்காணும், பிரச்சனை பகுப்பாய்வு செய்யணும், மாற்று தீர்வுகளை கட்டி எழுப்பணும். இதுக்கு எப்படி நாம மாற்று தீர்வுகளை கட்டி எழுப்புவோம்டா? இப்படித்தான் கட்டி எழுப்பும். ஒன்று சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது பழைய ஆக்களை விலக்கி போட்டு புதுசு ஆக்கள் இணைக்கும் மாற்று தீர்வு. அப்படி இல்லாட்டி ஒரு நெகோசியேஷன், ரெண்டு பேரோட நம்ம கலந்தாலோசிச்சு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்யணும், அதை நிப்பாட்டி 2 வருஷத்துக்கு பிறகு கூட்டி தரணும்னு என்ன செய்யணும், அக்ரி பண்ணும். அப்படி பல தீர்வுகள் இருக்கு. அப்படி ஒரு 2 தீர்வு தான் இல்ல, பல தீர்வுகளை முன்வைக்கலாம். அந்த தீர்வுகளுக்கெல்லாம் பேர் என்ன? மாற்று தீர்வுகள். மாற்று தீர்வுகளை முன்வச்சதுக்கு பிறகு சும்மா இருக்கிறியா? அந்த மாற்று தீர்வை மதிப்பீடு செய்யணும். சம்பளத்தை கூட்டினா என்ன, அது என்ன நன்மை, குறைத்தால் சம்பளத்தை கூட்டினால் என்ன தீமை, சம்பளத்தை அதிகரித்தால் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, வேலை நடக்கும். சம்பளத்தை கூட்டி கொடுத்தா என்ன நடக்கும்? சம்பள செலவு கூடும், லாபம் குறையும். புதுசா ஆட்களை சேர்த்தா என்ன, புதுசா நிறைய பேர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. யங் ஜெனரேஷன் பழைய ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க நம்மளை விலக்கி போட்டுருவாங்க பயம் பிடிக்கும், என்ன செய்ய மாட்டாங்க, பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க, சம்பளம் இல்லாட்டி அடுத்த ஆட்கள் நிலைமை வந்துடும். பிரதிகூலம் என்ன, புதுசா உள்ள ஆட்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அவளை பழக்கி எடுக்கிறதுக்கு என்ன டைம் எடுக்கும். பழைய ஆட்கள் என்ன அனுபவம் உள்ள ஆட்கள், அது வெலு கூடு. புதுசா வர ஆட்களை ட்ரைன் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன அதிக செலவு எடுக்கும், அதிக காலம் எடுக்கும். இது மாற்று தீர்மானம். இப்ப இன்னொரு பிரச்சனை சொல்றேன் பாரு. ஒரு நிறுவனம், உதாரணமாக டராஸ் நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளு. அவங்களுக்கு அதிகமா டெலிவரி எல்லாம் டைமுக்கு போய் சேருதில்லை. ஏன்னு கண்டு செக் பண்ணி பார்க்காங்க. அவங்க எதிர்பார்த்த டைம் 3 நாளைக்கு போய் சேரணும் டெலிவரி எல்லாம். ஆனா போய் சேருது ஒரு 7 நாளைக்குள்ள தான். என்ன பிரச்சனை என்று அனலைஸ் பண்ணி பார்க்காங்க. லொரி இல்லை, லொரிகள் பற்றாக்குறை பிரச்சனை கண்டுட்டாங்க. உண்மையாவே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்காங்க. உண்மையான பிரச்சனைனா எஸ், பிரச்சனை தான். அப்ப அவங்க முன்வைக்கிற மாற்று தீர்வு என்ன? ஒன்று புதிய லொரியை நாம வாங்குவோம், அல்லது என்ன செய்வோம், வாடகைக்கு ஏனைய நபர்கள் இருக்கிற லொரியை நாம் என்ன செய்வோம், வாடகைக்கு போறோம். மாற்று தீர்வு. மாற்று தீர்வு என்ன செய்யணும்? அடுத்த ஆட்டம் மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்யணும் என்ன? அனுகூலம் பிரதிகூலம், அனுகூலம் பிரதிகூலம். புதிய லொரியை கொள்ளணும் செய்த என்ன நன்மை? நிறுவனத்துல சொத்தா தன்றிருக்கு. ஆனா என்ன, பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று நிறுவனத்தை விட்டு வெளிச்சேன். இப்ப புது லொரி வாங்குறேன்னா ஒரு 80 லட்சம், 8 மில்லியன், 8 மில்லியன் பெரிய அமௌண்ட். 10 லொரி வாங்க என்ன 80 மில்லியன் போயிடும். லீஸுக்கு வாரம் என்ன லாபம்? நமக்கு அதிகமான அமௌண்ட் லீஸுக்கு போவாது. 50%. 8 மில்லியன் லொரியை வாங்குறேன்னா 4 மில்லியன் பே பண்ணா போதும். 4 மில்லியன் நம்மகிட்ட இருக்கு தொழிற்படும் முழுவதுமாக. அதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். தீமை என்ன? தீமை என்ன? நீண்ட காலத்துக்கு அந்த காசை கட்டணும், வட்டி செலவு நம்ம கூடும். சரியா? இதான் வாடகைக்கு போறது. சரி, குத்தகைக்கு பெற்றா இது என்ன, வாடகைக்கு பெற்றானே வாடகை செலவு கண்டினியூஸா போயிட்டு நமக்கு சொந்தம் இல்லை லோரி. ரைட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் ஒன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டலா, கவர்மெண்ட் இல்லையா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா பேஷண்ட்லாம் அதிகமா வராங்க. ஆனா சரியான மெஷினரிஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. எக்ஸ்ரே மெஷின் ஒன்று வேணும். எக்ஸ்ரே மெஷின் சொன்னா நம்மளோட கையெல்லாம் காலெல்லாம் உடைஞ்சா நமக்கு செக் பண்ற மெஷின், எக்ஸ்ரே மெஷின். அதுக்கு காசு தேவை. என்ன மாற்று தீர்வு நீங்க முன் வைப்பீங்க? உங்களோட கடையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட கடைக்கு காசு இல்லை, பிசினஸ் செய்யறதுக்கு பணம் இல்லை, ஒரு மெஷின் வாங்க காசு இல்லை. என்ன செய்வீங்க? ஒன்று பேங்க்ல போய் லோன் கேட்பீங்க, இன்னொன்று லீஸ்லிங் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. பேங்க்ல லோன் எடுத்தா என்ன நன்மை தீமை? குயிக்கா காசு கிடைக்கும், மொத்த பணமும் கிடைக்கும். தீமை என்ன? அதிகமான வட்டி செலுத்தும், வினை வைக்கும். குத்தகைக்கு எடுத்தா என்ன நன்மை? சொத்து குயிக்கா கிடைச்சிடும். தீமை என்ன? நிதி குத்தகை எடுத்தா சொத்து சொந்தமா. தொழிற்பாட்டு குத்தகைண்டா என்ன செய்யணும்? சொத்தை உங்களுக்கு பாவிச்சதுக்கு பிறகு பயன்படுத்துறதுக்கு பிறகு மீள வளரும். இதான் என்ன பிள்ளைகள் என்ன பயிற்சி 1 2 3 என்ன மீனிங்கண்டா, மாற்று தீர்மானங்கள் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான சம்மரி தானே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்மானம் எடுத்தலின் பண்புகள் என்ன? தீர்மானம் தொடர்பாக அறிவிக்கணும், ஆதாரமான தகவல்களை பயன்படுத்தணும், தர்க்க ரீதியான முறைகள் மூலம் இறுதி தீர்மானம் பெறணும். இதை பாருங்க,
சிறந்த தீர்மானம் எப்போது அடையப்பெறும்? பிரச்சனை சுரமான தெளிவான அறிவொன்றிருக்கும், போதிய அளவான தகவல்களை நான் பயன்படுத்தணும், தர்க்க ரீதியான முறைகள் என்ன செய்யணும், அது அடையப்பெற வேண்டும். வெற்றிகரமாக தீர்மானம் எடுக்கிறேன்னா இந்த முறைகளை பின்பற்றணுமா, பிரச்சனை இருக்கணும், அதுக்குரிய காரணிகளை ஆராயணும், அதுக்குரிய செய்முறைகளை பின்பற்றணும். Right. இதுக்கு 8 படிமுறைகளை நீங்க பாடமாக்குறதா இதுக்கு சிறந்த விடயமாக காணப்படும். Right. சிறந்த தீர்மானங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பதல்ல, என்ன சொல்லணும், தர்க்க ரீதியாக நான் சொல்றேன், தர்க்க ரீதியாக ஆகியூ பண்ணி சரியா பிள்ளையா, எனக்கு தேவையா இல்லையா, நான் கெம்பஸா அல்லது வேலையா, எது வேண்டும் என்று ஆய்வு பண்ணி ஒரு 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 சாதக பாதகங்கள் விடயங்களில் ஒரு 2 பேப்பர்ல எழுதி எதுல சாதகம் கூட வருதோ அதை பர்ஃபெக்டா தெரிவு செய்யறதுதான் என்ன சிறந்த தீர்மானம் எடுத்தலாக காணப்படும். ரைட். ஆகவே இதுதான் தீர்மானம் எடுத்தலோட சம்பந்தப்பட்ட விடை. இல்ல கேள்விகளும் வரும் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்தல் சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போறோம், தீர்மானம் எடுத்தல் சம்பந்தமாக என்ன செய்யறோம், நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நாம என்ன செய்வோம், அடுத்ததுல திட்டமிடல் சம்பந்தமாக பார்ப்போம்.